மயூரபந்தம்னு ஒரு பாட்டு இருக்கு, மயில் வடிவிலே இருக்கும். சஸ்திரபந்தம் அப்படின்னு இருக்கு. எல்லாமே வந்து இந்த பந்தங்கள் எல்லாமே வேல் வடிவில் இருக்கும், மயில் வடிவில் இருக்கும். சுவாமிகள் உடல்நிலை சரியில்லாத பொழுது சண்முக கவசம் படிக்கணும், படிச்சு அவருடைய உடல்நிலையை சரி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாம்பன் சுவாமிகளுக்கு பாருங்க, அவர் எழுதிய பாடல் அவருக்கே உடல்நிலையை சரி செஞ்சது. இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லணும், இது என்னுடைய சொந்த அனுபவம்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கொடிய நோய், இன்றைய காலத்துல வந்து தீர்க்க முடியாத ஒரு நோயாக தான் இன்னைக்கும் அது இருக்கு. அந்த நோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு வருத்தம் வந்துடும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் ஒரு நோய் நம்மளை ஆட்கொண்டுடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம் வந்துடும். தினமும் வந்து நீங்க பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் கேளுங்க, ஏன்னா அவருக்கே அது நோயை சரி பண்ணுச்சு, கண்டிப்பா நமக்கும் சரி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன நாள்ல இருந்து அவங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க. சரியா ஒரு 30-35 நாள் கழிச்சு, இதுவரை அவங்க உடம்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில, அதுக்கு அடுத்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. குடுக்குற மருந்து அவங்களுக்கு ஏத்துக்குது. கடவுள் பாடல்கள் பாடினா வந்து நோய் சரியாயிடுமா, கடவுள் வந்து சரி பண்ணி விட்டுருவாரா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வழி பிறக்கும். நமக்கு வந்து நேரடியாக கடவுளே வந்து ஆப்ரேஷன் செய்வாரான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் கடவுள் ரூபத்தில் ஒரு மருத்துவர் வந்து ஆப்ரேஷன் செய்வார் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன்.